அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் மரியாதை நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் உடைய மாதம் அல்லாஹுடைய மாதம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மாதம் என்பதாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். இந்த முஹர்ரம் உடைய மாதம் மிக பெரும் பாக்கியங்களும் அருளும் நிறைந்த மாதமாகும். இதனால் தான் இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள் என்று சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், அவர்கள் சுவர்க்கத்திற்கு நுழைந்த நாள், இன்னும் எல்லா விதமான நபிமார்களுக்கும் ஈடேற்றம் பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று சொல்வார்கள். இதில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது, இன்னும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைத்தது, இன்னும் எத்தனையோ நபிமார்களுக்கு இந்த ஆஷுராவுடைய நாளில் மழை நிறைந்து பொழிய காணப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹுடைய மாதம் என்பதனால் இது அதிகமாக நாம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பாக இருக்க அல்லாஹ்விடத்தில் இறையஞ்ச வேண்டும். இந்த நாளில் எந்த விதமான துக்கங்களுடைய நாள் என்பதாக நாம் ஓரம் கட்டக்கூடாது. இந்த காணொலியின் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாக்கியம் நிறைந்த பரக்கத்து நிறைந்த இந்த முஹர்ரமுடைய மாதம் ஆஷுராவுடைய தினம், இதில் நாம் நம்முடைய உயிருக்கு மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் காரணமாக ஷியாக்கள், சில மார்க்க விளக்கம் அறியாதவர்கள், புரியாதவர்கள், மூட பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், இது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட நாள், இது துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆயுதங்களின் மூலமாக தங்களுடைய உடலை காயப்படுத்திக் கொள்கின்றார்கள். இது முற்றிலும் முற்றிலும் மார்க்கத்திற்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் புறமான செயலாகும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் கவலைகள் கண்ணீர் மல்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், கவலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 நாள் தான். அதற்கு பிறகு தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒருவர் மரணத்திற்காக வேண்டி நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்காக வேண்டி 4 மாதம் 10 நாள் அவர்கள் இத்தாவில் இருந்து தன்னுடைய கணவனுடைய மக்ஃபிரத்திற்காக வேண்டி, அவருடைய கபருடைய வேதனை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவருடைய ஆகிரத்துடைய கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்வதற்காக வேண்டி இத்தாவில் அமர்வார்கள். மற்ற யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பது நமக்கு ஷரியத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, ஒரு உன்னதமான ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹுடைய துணைவியார். அவர்களுடைய தந்தை அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணமாகிவிட்ட செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் உலகமே தன்னுடைய தந்தை என்பதாக நினைத்துக் கொண்டிருந்த அவருடைய அருமைக்கும் பாசத்திற்கும் உயிருக்கும் உயிரான தந்தை இறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றார்கள். 3 நாள் கழிந்த பிறகு நறுமணத்தை கொண்டு வர சொல்லி, அந்த நறுமணம் பூசக்கூடிய பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த கலர் உடைய அந்த சாயத்தை கொண்டு வர சொல்லி தன்னுடைய மேனியில் தடவிக் கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அதை தடவிட்டு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய இறப்புக்கு நாம் கவலை தெரிவிக்கும் விதம், கண்ணீர் சிந்து விதம், துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது என்று. என்னுடைய தந்தை இறந்து விட்டார்கள், அவர்களுடைய விஷயத்தில் நான் 3 நாள் நான் இந்த கவலையை நான் அனுஷ்டிக்குகின்றேன். 3 நாட்களுக்கு பிறகு
நபியினுடைய சொல்லுக்கு இணங்க நான் என்னுடைய மேனியில் நறுமணத்து உடைய அடையாளமாக இந்த சாயத்தை நான் தடவிக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்பதாக நம் ஹதீஸின் மூலமாக அறிய வருகின்றன. எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹீதிற்காக வேண்டி, அவர்களுடைய பிரிவுக்காக வேண்டி நாம் காலமெல்லாம் நம்மை காயப்படுத்தி கொண்டு துக்கம் அனுஷ்டிப்போம் என்பது மார்க்கத்திற்கு புறமான விஷயமாகும். நீங்கள் ஒருவருடைய இறப்பிற்காக வேண்டி நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை விடவும் இந்த மனித சமுதாயத்தில் மிக சிறந்தவர்களான அகிலத்தின் அருட்கொடையான அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள் அல்லவா? பிரிந்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லவா? துக்கம் அனுஷ்டிக்க சொன்னார்களா? அல்லது அவர்களுடைய இறப்புக்காக வேண்டி நம்ம துக்கம் அனுஷ்டிக்கின்றோமா? எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அவர்களுக்காக வேண்டி யாரும் துக்கம் அனுஷ்டிக்கின்றார்களா வருட வருடம்? அதெல்லாம் இல்லாத போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் இவ்வாறு செய்வது மார்க்கத்திற்கு முரம்பானது. எனவே இந்த தவறான எண்ணங்களை நாம் களைந்திட வேண்டும், நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரசூல் யாருக்கு என்ன விதியாக்கியுள்ளானோ அந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவருடைய பிரிவு என்பது அவர்களுடைய அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய செயல் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம், அதில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்முடைய உறவுக்காரர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கூட பிறந்த பிறப்புகள், உற்றார் உறவினர்கள் பிரிந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஏழை மிஸ்கின்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், நல்ல பல தஸ்பீஹாத்துகள் சலவாத்துகள் ஓதி அவர்களுக்காக நன்மை அனுப்பி வைக்க வேண்டும். இதற்கு மாறாக நாம் ஒப்பாரி வைப்பதோ, ஓலமிடுவதோ அல்லது தவறான மூடப்பழக்க வழக்கத்திற்கு நாம் நம்மை ஏற்படுத்திக் கொள்வதோ தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் இந்த காணொலியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தீனுடைய தெளிவான விளக்கத்தை அறிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.